காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் மோடி வெறுப்பு, பாஜக வெறுப்பு, ஹிந்து வெறுப்பு அப்படின்னு நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு பெர்சன் வந்துட்டு நடிகர் பிரகாஷ் ராஜ். ஸோ அவர் வந்துட்டு அ எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கூட அந்த அளவுக்கு மோதிய வெறுக்க மாட்டாரு. பாகிஸ்தான்காரங்க கூட அந்த அளவுக்கு மோடியும், பிஜேபியும், ஹிந்து மதத்தையும் வெறுக்க மாட்டாங்க. ஆனா பிரகாஷ் ராஜுக்கு காலைல எந்திரிச்சதுலருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் என்ன பிரச்சனைனாலும் மோடி வெறுப்பு, ஆர்எஸ்எஸ் வெறுப்பு, பாஜக வெறுப்பு, ஹிந்து மத வெறுப்பு. ஸோ இதுதான் வந்துட்டு வெறுப்ப கக்குவாரு. அந்த அளவுக்கு வெறுப்பினுடைய உச்சகட்டத்துல தான் வந்து அவரு இருப்பாரு. நேத்திக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கிறாரு. கர்நாடக மாநிலத்துல எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல என்னுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்குது. பெங்களூருல ஒரு 65,00,000 பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியலிருந்து என்னுடைய பேரும் நீக்கப்பட்டிருக்குது. மோடி அவருக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ, யார் யாரெல்லாம் இவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்களோ, அவங்களுடைய பேரெல்லாம் நீக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என் பேரையும் நீக்கிட்டாங்க. நான் இங்க தான் பொறந்தேன், இங்க தான் வளர்ந்தேன், இங்க தான் நடிக்க ஆரம்பிச்சேன். என் பேர் இங்க இல்ல. ஸோ நீங்க உங்களுக்கு ஓட்டு போடாதவங்கள வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்தோம்னா உங்கள வந்து நீக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறாரு. ஸோ அவரே வாய குடுத்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நெனச்சு மாட்டியிருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி அவரு 4 மாநிலத்தில ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் ஒண்ணு வந்திருந்தது. ஸோ அது சமீபத்தில வந்த கேஸ் கிடையாது. 2019லயே அவர் மேல வந்து ஒருத்தர் கேஸ் குடுத்திருந்தார். திலீப் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேஸ் குடுத்திருந்தார். இந்த மாரி அவருக்கு தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு 4 மாநிலத்தில ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேஸ் குடுத்திருந்தாரு. அந்த கேஸ் வரும்பொழுது அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அவர் ஆஜராகாம இருந்திருந்தாரு. ஸோ அதற்கப்புறமா வந்துட்டு நான் பெயிலபிள் வாரண்ட் அப்படின்னு சொல்லி பிறப்பிச்சிருந்தாங்க. அதற்கப்புறமா அவர் வந்தாரு. ஜாமீன்ல இப்போ வெளில இருக்காரு அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஸோ அவருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, நேரா மோதிய போய் முட்ட வேண்டியது. ஸோ நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தோம். இந்த பிஎல்ஓக்கள் எல்லாருமே வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு கீழ வொர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸரா தான் இருப்பாங்க. கர்நாடக மாநிலத்தில தற்பொழுது காங்கிரஸினுடைய ஆட்சி இருக்குது. ஸோ காங்கிரஸுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்றத தாண்டி, காங்கிரஸினுடைய ஸ்டேட் கவர்ன்மென்ட் என்ன சொல்றாங்களோ, அந்த விஷயங்கள் படி தான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் செயல்படுவாங்க. ஸோ அவருடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அதற்கு பொறுப்பு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆஃபீஸர்ஸ் தானே தவிர, நேரடியா போயிட்டு தில்லியில தான் முட்டுவேன், மோதி மேல தான் முட்டுவேன் அப்படின்றது வந்துட்டு பார்த்துப்போங்க அப்படின்ற மாரி தான் நமக்கு சொல்ல தோணுது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, கர்நாடகால எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்குது. வரைவு வாக்காளர் பட்டியலுக்கான அந்த ஃபைனல் டிராஃப்ட் அப்படின்றது ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி தான் வெளிவருது. ஸோ இன்னும் அந்த ஃபைனல் டிராஃப்ட்ஸ் வந்து வரல. அதுக்கு முன்னாடி என் பேர நீக்கிட்டாங்க அப்படின்ற மாரி குதிக்கிறாரு. ஸோ ஒருவேளை 24ஆம் தேதி பேர் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒருவேளை 24ஆம் தேதி பேரே வரல அப்படின்னா, இவர நீக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் கிடையாது. இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நீங்க போய் வந்து என்ன காரணத்தினால நீக்கப்பட்டதோ, ஒரு வேலிடான ரீசன் இருந்ததுன்னா, நீங்க போய் உங்களுடைய பேர சேர்த்துக்கலாம். அத விட்டுட்டு, எனக்கு அங்க ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது, இங்க ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது. ஆனா இங்க மட்டும் நீக்கிட்டாங்க அப்படின்ற மாரி பேசக்கூடாது. ஸோ தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் வரும்பொழுது, இந்த நியூஸ் 18 ஜேர்னலிஸ்ட் தேவப்பிரியன் அவர் அப்படிதான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. எனக்கும் எங்க ஊருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவா அந்த ஓட்டர் ஐடி தான் இருந்தது. ஸோ இப்ப கடைசியா அதுவும் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க ஏன் நீக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல சென்னையில ஒண்ணு இருந்தது, ஊர்ல ஒண்ணு இருந்தது அப்படின்ற மாரி. இவரு இஷ்டத்துக்கு 2 வச்சுக்குவாரு. அது சட்டப்படி குற்றம் அப்படின்றதுனால ஒண்ண நீக்கிட்டாங்கன்னா, எனக்கும் ஊருக்கு இருந்த உறவ மோடி தான் பிரிச்சுட்டாரு அப்படின்ற மாரி அவரு சொன்ன மாரி தான் இங்க வந்து பிரகாஷ் ராஜ் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ரூல்னு ஒண்ணு இருக்குது. ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அத விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் மோதிய தான் திட்டுவேன் அப்படின்னு சொன்னேன்னா, வாட் இஸ் திஸ் ப்ரோ அப்படின்ற மாரி தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ ஏற்கனவே அந்த 4 ஓட்டர் ஐடி வச்சிருந்த கேஸ் அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து தீர்ப்பெல்லாம் குடுக்கல. அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. மோடிய வந்து குற்றம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் பாஜகவ வெறுக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் வெறுக்கிறாரு. அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். பல இடங்கள் அவர் ஹிந்து மதத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. கேலிக்கு உள்ளாகி இருக்கிறாரு. சமீபத்தில கூட கேரளால ஒரு டிசி புக்ஸ் அவர்களினுடைய ஃபங்ஷன்ல போகும்பொழுது ராமாயணத்தையும், ராமரையும், சீதையும் கூட வந்துட்டு கொச்சையா கேவலமா பேசியிருந்தாரு. ஸோ அவருடைய பிரகாஷ் ராஜினுடைய தந்தையார் ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவர். தாயார் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். ஸோ அவரே 2 மதங்களினுடைய ஒரு கூட்டா தான் இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட இவரு ஹிந்து மதத்தை இவ்ளோ விமர்சிக்கிறாரே, கிறிஸ்தவ மதத்த எப்பயாவது விமர்சிச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அதனால வந்துட்டு அவருக்கு உள்ள இருக்கிறது தான் பல இடங்கள்ல வெளிவருது. ஸோ எந்த மதத்தையும், எந்த மதத்தினுடைய நம்பிக்கைய நம்ம விமர்சிக்கக் கூடாது. எனக்கு புடிக்குது, புடிக்கல. எனக்கு புடிக்கலையா, சத்தம் போடாம போறது தான் நம்மளுடைய மரியாதையே தவிர, அடுத்தவர்களினுடைய நம்பிக்கைய கேலி பேசுறது தான் வந்துட்டு பகுத்தறிவு அப்படின்ற மாரி உருட்டுறது
அது அரசியலமைப்புக்கு எதிரான விஷயமா தான் இருக்குது. ஸோ பிரகாஷ் ராஜ் மீண்டும் வாயை கொடுத்து என்னுடைய பெயரை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டாங்க. இதற்கு காரணம் வந்து மோடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சமீபத்தில் எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்றான உத்தரகாண்ட். ஸோ அங்க கூட சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் புருஷோத்தமன் அவருக்கும் வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறாங்க. எஸ்ஐஆர்ல அவருடைய அந்த பேர் கூட வந்துட்டு சில டவுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்றதுக்காக லெட்டர் அமைச்சிருக்கிறாங்க. உத்தரகாண்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட வந்துட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கடிதங்கள் அனுப்புறதும் சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுமான ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதோ அதை நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் மோதிக்கு ஓட்டு போட மாட்டேன், அதனால என் ஓட்டை நீக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க கூட தான் பெங்களூர்ல எம்பியா நின்னீங்க. என்ன ஆனது? ஜெயிச்சீங்களா என்ன? மக்கள் உங்களை அங்கீகரிச்சாங்களா என்ன? ஸோ அதனால வந்துட்டு உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறீங்க. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறீங்க. சொல்லக்கூடிய கருத்துல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஆவது நேர்மையும், உண்மையும் இருக்கணும். ஸோ மக்கள நான் மிஸ்லீட் பண்றேன். மக்கள் நான் வந்துட்டு ஒரு கொள்கையோட ஒரு பிடிப்போட நான் பேசுறேன் அப்படின்றத வச்சுக்கிட்டு பொய்யா அடிச்சு விடக்கூடாது. ஸோ மக்களை தவறான வழியில வழிநடத்தக்கூடாது. ஸோ அதனால தான் வந்துட்டு மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க மோடி வெறுப்பு, பாஜக வெறுப்பு எது வேணா பேசுங்க. அதுல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உண்மை இருக்கணும். பொய்யா பேசக்கூடாது. ஸோ பார்க்கறதுக்கு வந்துட்டு பொய் மட்டுமே இவர் பேசுவாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் அவங்க மேல வருது. ஸோ மீண்டும் ஒரு முறை பொய்யை சொல்லி மாட்டிக்கிட்டாரு பிரகாஷ் ராஜ். ஸோ இனிமேலாவது அவர் வந்துட்டு உண்மையை பேசுவாரு. வெறுப்ப கக்காம நார்மலா நடந்துக்குவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.